எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. டைம் ஆயிடுச்சு, கட்சியாக என்கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. நான் வந்தது ப்ரொமோஷன் தான். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல நான் படத்தை பற்றி சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தேன் சார். அந்த டைட்டிலே ரொம்ப நல்லாயிருக்கு. சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் உங்கள் படத்தோட டைட்டில். அந்த எஸ்எஸ்ன்னு போட்டுருக்குது. ட்ரெய்லரில் வந்த வசனம், அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தியேட்டர் கூட்டுறோம் நான் நம்புகிறேன். அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்மில் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன்லாம் பேசிட்டு மொட்டை மாடல உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் தம் அடிச்சு பேசிட்டோம். இல்லை ரொம்ப நேரம் வேணும் நம்ம பேசினோம். நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான்வாடுதலை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட வளர்ச்சி, அப்புறம் அவர் பேசுகிற விதம், அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம், இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு பாலாஜி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் தட்டி இல்லைன்னா கஞ்சத்தனம். ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டிடலாம். நல்லது. இந்த கோகுல், ஓகே, கோகுல்னு அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர். அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ராஜன் சார் வந்தார், யாராவது கான்ட்ராவர்சியாக பேசுவான்னு பார்த்தீங்க, யாருமே பேசலை போல. சரி, நானாவது பேசிட்டு போயிட்டேன். பெரிய டார்ச்சர் தான். அவருக்கு வந்து ஒரு அடமாட்டம் தான் இருப்பார். ஆனால் கூகுள் சார் வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர். அது ஒரு எனக்கு அவர் சுமார் மூஞ்சிக்குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜுங்காவாக இருக்கட்டும், ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கிறதுல பெரிய கில்லாடி அவர். அவரோட வேலை பார்த்த எனக்கு 2 படம் மிக சிறந்த அனுபவம். இது ஒன்றுமே இல்லை. இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க. நான் அதை ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பேன், இது ஒன்றுமே இல்லை சார், அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ்லேருந்து காமெடி பிடிக்கிறாரு, ஒரு சீன் எப்படி கன்சியூவ் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ சார், உங்களுக்கு வாழ்த்த வயதில்லையே வணங்குகிறேன் சார். சத்யா சார், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். பெரிய அநியாயம் சார், நான் சொல்லாதீங்க சார். அப்படி நீங்கள் வந்து இவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். உங்களோட டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற விதம் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரிஸ். நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன், நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நாங்கள் கேட்பேன், ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யாருன்னு பிரமாதம் உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லலாம். சத்யராஜ் சார் வந்து ஒரு லிப்ஸிங்க்கு கிட்டத்தட்ட 10-20 டைலாக் போட்டு படப்படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்குறது வந்து சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச். உங்களை பார்க்குறது வந்து இட்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்டமணி சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். இட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார். அதான் அண்ட் நான் நிஜமாக மனசார, இது மேடைக்காக சொல்கிறது, ரொம்ப நாள் மனசார இருக்கிறேன். உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் ஒன்று ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. அது எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை. எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். 2 பேரும் அது டபிள்யூ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். யுவர் கிரேட் அண்ட் யுவர் ஃபென்டாஸ்டிக். நன்றி. நீங்கள் எங்களோட இன்னும் இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் என்னோடய பிரதர் மாதிரி ஆர்ஜே பாலாஜி தான் முக்கியமான காரணம். அவர் தான் வந்து என்னை டைரக்டர் கோகுல் சாருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தேன். ஸ்கிரிப்ட் வந்து பயங்கர ஃபன்னாகவும் எமோஷனாகவும் பயங்கர சூப்பராக இருந்தது ஸ்கிரிப்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக கோகுல் சாரோட இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரை வந்து பயங்கரமாக பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நான் தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு படம். விஜய் சேதுபதி சார் இங்கே இருக்கார். அவரோட ஆக்டிங்லாம் வந்து பயங்கரமாக எல்லா படத்துலையும் பிடிக்கும். பட் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டேரக்டரோட நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தில் வந்து நீங்கள் ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக பார்க்கலாம். டேரக்டர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அவர்கிட்ட இருந்து. ஒரு ஒரு நல்ல ஒரு எமோஷனாகவும் சரி, ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு சேஞ்ச்லேருந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் பாலாஜி கிட்டேருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சான்ஸ் கொடுத்த ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 2-3 சீக்வன்ஸ் வந்து தேட்டரே எரப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம். ஸோ எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இப்போ எப்படி நான் கொஞ்சம் லேட்டாக வந்தனோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் நான். அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து டைரக்டர் கோகுல் சார். பிக் தேங்க்ஸ் டு யூ சார். ஸோ எனக்கு இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபிலிம். அதாவது 2023 நடந்த ஒரு நல்ல விஷயம்னா எனக்கு இந்த ஃபிலிம் மட்டும்தான். ஸோ இந்த இயரில் 25th அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள், யூ வில் ஆல் என்ஜாய். எனக்கு என்னென்னா தேட்டர் ஃபுல்லாக வந்து இந்த படம் பார்க்கும்போது இட் வில் பி அ பிளாஸ்ட். அது கன்ஃபார்மாக நான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இது. இட் ஹேஸ் ஆல் ஹார்ட் இன் இட். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் சொல்லவே தேவையில்லை. இவ்வளோ பெரிய காஸ்ட் இருக்கும் போது கோகுல் சார் வந்து அவ்வளோ சூப்பராக எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் சூப்பராக வந்திருக்கு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்து யூ ஷுட் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வந்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐஸ்வரி கணேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஹேவிங் அஸ் இன் திஸ் ஃபிலிம். வடக்கரி தான் எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட்டு படம். அதில் ஆர்ஜே பாலாஜி சார் கூட நாங்கள் அப்போ தான் அந்த ட்ராவல் வந்து ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்ம இதே தேட்டரில் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ இந்த நிலைமையில் நாங்கள் உங்களை பார்க்குறது எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி, மனசார. ஸோ வெரி வெரி ஹாப்பி. டைரக்டர் கோகுல் சார், தேங்க்யூ ஸோ மச். பிக் 2 பேருமே வந்து உங்களோட ஹியூமருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸு. ஸ்டுடியோவில் பாதி நாள் வந்து சிரிச்சு வயிறு வந்து புண்ணா போனது அந்த லெவலுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ வெரி வெரி ஹாப்பி த வே த ஃபிலிம் ஹஸ் கம் அவுட். அண்ட் முதல் சிங்கிள் இப்போ வந்தா மலை வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஷ் த ஹோல் டீம் கிராண்ட் சக்ஸஸ். வணக்கம் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஸ்வரி கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு பெரிய பெரிய நன்றி. ஆர்ஜே பாலாஜி சார், கோகுல், பெஸ்ட் விஷஸ். ஐ திங்க் கோகுல் சாரோட டைமிங் அந்த இதற்கு தான் ஆசைப்பட்ட இல்லை பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ திங்க் காமெடி தான் இந்த படத்தோட மெயின் ஹைலைட். அண்ட் ஐ திங்க் எல்லாருமே வந்து 25th ஜான் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அறிவு அண்ட் உமாதேவி, அவங்களுக்கு 2 பேருக்குமே நன்றி. And all the musicians who worked on this project, thank you so much. So 25th Jan, Singapore Salon, எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you.